சரிஞ்சிட்டே இருக்கு. முக்கியமாக அவருடைய சொந்த விவகாரம். அவர் வந்து த்ரிஷாவோட இந்த திருமண வரவேற்புக்கு வந்த பிறகு அது பெருமளவு சரிஞ்சிருக்குங்கிற. ஒரு 5 கோடி உன்னால் செலவு பண்ண முடியுமான்னு ஒரு கட்சி கேட்கறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்காகவே தன் வாழ்க்கையை தொலைச்சவன் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான சீமானவர்கள் அதை இணைச்சு பேசி தம்பி நமக்காக தான் அப்படின்லாம் சொல்லி அந்த விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளை அவங்க ஒரு 4-5% எடுத்துட்டாங்க. இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பிரதமராக தான் ஆயிருக்கும். இங்கே முதலமைச்சராகலாம் செய்ய முடியாது. இந்தியாவுக்கே பிரதமரானால் தான் எல்லாம் செய்ய முடியும். சரி, ஆமாம் ஓட்டுக்குமா? ஆமாம், கட்டாயமா. அது 2 கட்சியிலையும் கொடுப்பாங்கல்ல. அதில் திமுக எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு பொறுத்து தான். எல்லா இடத்துலையும் ஒரு 15% 20% வாக்குகளை பிரிப்பதுங்கிறது சரியாக இருக்காது. நீங்கள் எத்தனை உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்கங்கிறது தான் கொடுக்கணும். எம்ஜிஆர் அப்படி தான் கொடுத்தாரு. ஆமாம், ரொம்ப சாதாரணமானவர்களுக்கெல்லாம் அப்போ வந்து சட்டமன்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன இருக்குது, யாருக்கு அரசியல்னு ஒரு. அதனால் இவங்க சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களும் இல்லை, அவரும் இல்லை. பட் நான் வெளியில் வந்து அவர் 2026 சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அவர் வந்து மைண்ட் அளவில் கிளியராக இருக்காரு. அல்ல, விஜய் அவர்கள் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார்? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராப்பரான அரசியல்வாதியாக இல்லை, எலைட்டான அரசியல்வாதியாக இருக்காரு. அப்படின்னும் போது அவங்களுக்கான வாக்கு சதவீதம் அப்படின்றதாவது தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை இல்லை, எப்படி இல்லாமல் போங்க, இருக்கான்னு இல்லை கேட்க தேவையில்லை. நிறையாவே அவங்க வாக்குகள் வாங்குவாங்க. பட் அது வெற்றிக்கான வாக்குகளாக இருக்காது. இப்போ நீங்கள் இப்படி இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது வெற்றியாக இருக்கணும்ல. எல்லா இடத்துலையும் ஒரு 15% 20% வாக்குகளை பிரிப்பதுங்கிறது சரியாக இருக்காது. நீங்கள் எத்தனை உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாங்கங்கிறது தான் முக்கியமாக இருக்கணும். பட் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வே எடுக்கிறவங்க தொடர்ந்து இங்கே பேசுகிறத கவனிச்சிங்கன்னா தெரியும். 4 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதற்கப்புறம் 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படி மெல்ல மெல்ல அது மாறிக்கிட்டே இருக்குது. என்ன ஃபைனலாக சொல்கிறாங்கன்னா அவருக்கான வாக்கு வங்கி சரிஞ்சிட்டே இருக்கு. முக்கியமாக அவருடைய சொந்த விவகாரம். அவர் வந்து த்ரிஷாவோட இந்த திருமண வரவேற்புக்கு வந்த பிறகு அது பெருமளவு சரிஞ்சிருக்குங்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படை புரிதல் கூட அவர்கிட்ட இல்லை பாருங்க. இப்போ நாம் வந்து தம்பதிகளாக அங்கே போனோம்னா மக்கள் நம்ம மேலே வந்து ஒரு எரிச்சல் அடைவாங்கங்கிற ஒரு அடிப்படை ஜட்ஜ்மெண்ட் கூட அவர்கிட்ட இல்லையே. யார் என்ன நினைச்சா என்ன, ஒரு நண்பர்களாக இருக்கலாம், இல்லை பொது வெளியில் போகிறது தப்பு இல்லைன்ற மைண்ட் செட்டில் கூட, அது தனிப்பட்ட வாழ்க்கை தானே. ஆனால் அரசியல்வாதிக்கு இது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் கூட. ஸோ அப்படிங்கும்போது அதை அட்வைஸ் பண்ணுற இடத்துல விஜய் கூட யாரும் இல்லைங்க. இது தனிப்பட்ட வாழ்க்கையாக நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் கேட்குறாங்க மனைவி, டைவர்ஸ் கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கான செட்டில்மெண்ட்டை கொடுத்துட்டீங்க, அதற்கப்புறம் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை தேடுறதுங்கிறது தப்பே கிடையாது. அதை வந்து இந்த பொதுமக்கள் யாருமே குறை சொல்ல போகிறதில்ல. இங்கே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. அது அந்த சம்பவம் நடந்து 2 நாள் சூடா அதுக்கு பிறகு நீங்கள் இப்படி ஒரு வேலையை செய்கிறீங்கும்போது கட்டாயமாக ஒரு அதிர்ச்சி வரும்ல. பலருக்கும் ஏற்பட்ட அதிர்ச்சி தான் அவருக்கு ஒரு வீழ்ச்சியை இங்கே உருவாக்கியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஆனால் இதே நேரத்தில் அந்த பக்கம் பாண்டிச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் தன்னுடைய கேண்டிடேட்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தாவேக. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களையும் மீட் பண்ணிட்டாரு விஜய் அவர்கள். ஏன்னா யார் யாரெல்லாம் வந்து கட்சிக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து யார் யாரெல்லாம் உள்ள சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படும்ன்ற இடத்துல தான் விஜய் அவர்களும் விஜய் கட்சியினரும் இருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடியவங்களுக்கும் அங்கங்கே வாய்ப்புகள் கொடுக்குறதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஏன்னா பாஜகலேருந்து வராங்க, இல்லை திமுகவில் இதுக்கு முன்னாடி பயணிச்சிருக்காங்க, இல்லை அதிமுகவில் பயணிச்சிருக்காங்க, இவங்க எல்லாத்தையுமே இவங்க இழுத்துக்கிற இடத்துல தான் இருக்காங்க. அப்படின்னும் போது விஜய் அவர்கள் ஒருவேளை அது லாஸ்ட் 25 இயர்ஸ் யார் யாரெல்லாம் விஜய் கூட இருந்தாங்களோ அவங்களுக்குலாம் வாய்ப்புகள் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் சார்? கொடுக்கணும். எம்ஜிஆர் அப்படி தான் கொடுத்தாரு. அந்த கரிஷ்மா தான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆமாம், ரொம்ப சாதாரணமானவர்களுக்கெல்லாம் அப்போ வந்து சட்டமன்ற வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இவங்க வந்து இன்னைக்கு காலம் மாறி போச்சு. எம்ஜிஆர் காலத்தை நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைக்கி எம்ஜிஆர் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி ஓட்டு போடுங்கன்னா மக்கள் போட்டுருவாங்க. ஆனால் இன்றைக்கி பணம் செலவு பண்ணணும். ஒரு தொகுதிக்கு 15 கோடி செலவு பண்ணாமல் யாருமே ஜெயிக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 5 கோடி உன்னால் செலவு பண்ண முடியுமான்னு ஒரு கட்சி கேட்குறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எல்லா தொண்டர்கள்ட்டையும் அது இருக்குமான்னா தெரியாது. ஏன்னா போஸ்டர் ஓட்டுனவன், விசில் அடித்தவன், அவருக்காகவே தன் வாழ்க்கையை தொலைச்சவன் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. இப்போ அவங்களுக்கான ஒரு விகிதாச்சாரமாவது ஒதுக்கணும். இப்போ ஒரு கட்சியில் நாம் வந்து இவ்வளவு சீட்டு கொடுக்குறோம், அதில் இவ்வளவு பேர் வந்து செலவு பண்ணால் ஓகே. செலவே பண்ண முடியாமல் தனக்காக உயிரை கொடுத்தவர் இருக்கான்ல ஆரம்பத்துலேருந்து. ஒரு ஆட்டோ ஓட்டி அதில் வர்ற வருமானத்தில் பாதியை மன்றத்துக்கு செலவு பண்ணிட்டு அப்படிலாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 5-10 பேருக்காக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த கட்சி மீதும் தலைமை மீதும் ஒரு நம்பிக்கையே வரும் தொண்டர்களுக்கு.
ஸோ அதை அவர் செய்யலைன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ இந்த லிஸ்ட்டு வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். நாம் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு தான் முதல்ல கேட்டிருக்காங்க. அப்புறம் பாண்டிச்சேரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பிஜேபியிலேருந்து வந்தவங்க, அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுவும் முதல் நாள் கட்சி மாதிரி வந்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அந்த கட்சி மீதே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகும். ஏன்னா மாற்றத்திற்கான ஒரு கட்சின்னு தான் பார்க்குறாங்க. மற்றும் ஒரு கட்சியை அதை பார்க்குற சூழ்நிலையை இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் தப்பாக தான் தெரியுது. ஓகே, ஆனால் இப்போ விஜய் அவர்கள் கூட யார் யாரெல்லாம் உள்ள இருந்துட்டு வெளில வராங்களோ அவங்க எல்லாருமே விஜய் அவர்கள் நெகட்டிவாக தான் போர்ட்ரேட் பண்ணுறாங்க. யாருமே இல்லை தலைவர் ஏதோ பண்ணுறாரு எங்களுக்கு தெரியல அப்படின்ற இடத்துல கூட வரல. தலைவர் அவரை சுற்றி இருக்கவங்க யாருமே அவரை கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போறதில்ல, அவரை தப்பான வழியில தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள இருந்து வெளில வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் அடுத்தடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இல்லைங்க, அவரை கைட் பண்ற அளவுக்கு அவர் என்ன குழந்தையா அவர் அது கிடையாது. இல்லை அந்த அரசியல் அனுபவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? இப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்ன இருக்கு, யாருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு? அதனால இவங்க சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்களும் இல்லை அவரும் இல்லை. சரி, அப்ப நான் என்ன சொல்றேன், நல்ல பழுத்த அரசியல்வாதிகளை ஒரு 10 பேரை கூட வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னு ஐடியாவா கேட்கணும். இப்போ செங்கோட்டையன்ட்டே அவங்க கேட்குறாங்களான்னு தெரியல. ஏன்னா அவரே 4வது இடத்துல நிற்கிறாரு, அதுக்கு முன்னாடி 3 பேர் நிற்கிறாங்க. ஸோ அதனால அவருடைய ஐடியாவும் அவங்க கேட்குறாங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரே தானா இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கணும். அப்படியெல்லாம் நினைச்சாதான் அந்த கட்சி வளரும். இது வரைக்கும் அதுக்கான நம்பிக்கை நமக்கு வரவே இல்லை. ஓகே, விஜய் அவர்களுக்கு கூட்டணி கட்சிகள் இப்போ 2-3 இன்டர்வியூஸ் கூட பார்த்துருப்போம். இவங்க கூட அவங்க வராங்க, அவங்க கூட இவங்களும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு 2 பேர் உட்காந்து பேசுறாங்க. அப்படின்னும் விஜய் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் வருவாங்க, உள்ள எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா டிசம்பர்ல பாருங்க, மார்ச்ல பாருங்க, ஜனவரியில பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னும் யாருமே வராம விஜய் அவர்கள் கூட்டணியே இல்லாம தனிச்சு விடப்பட்டிருக்காரா, இல்ல இவங்க தான் எங்களுக்கு கூட்டணியே வேண்டாம், ஊழல் கட்சிகள் எதுவுமே வேண்டான்ற இடத்துல இருக்காங்களா தாவேகா? இல்லை, எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சிலர் முயற்சி பண்ணியிருக்கலாம். சரி, நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கலாம். அவங்க நேராக விஜயை சந்திச்சு தான் நான் கூட்டணியில் இணையணுங்கிற கண்டிஷன்லாம் வச்சது தெரியும் நமக்கு. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த தேர்தலில் நம்ம எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறோம், ஓகே நமக்கான எவ்வளோ ஓட் பேங்கிங் இருக்கு, அவ்வளோதான். அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவர் தனியாக நின்னா தான் சரியாக இருக்கும். அதனால தான் நிற்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் வெளியில் அவர் 2026 சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாருலாம் பேசுகிறாங்க. ஆனால் அவர் மைண்ட் அளவில் ரொம்ப கிளியரா இருக்காரு. அல்ல, அவர் நமக்கு இந்த தேர்தல் கிடையாது, நாம் இந்த தேர்தலில் சிஎம் ஆக முடியாதுங்கிறது அவருக்கும் தெரியும். எவ்வளவு ஓட்டு வங்கி நமக்கு இருக்கு அதை முதல்ல பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்மளுடைய கூட்டணி வச்சுக்கலாம், இல்ல அடுத்து என்ன பண்ணலாம். ஓகே, ஆனா இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஆக்டிவா இருக்க மாதிரி இருக்கு சார். ஏன்னா அவங்களுடைய வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்களோட தேர்தல் அறிக்கைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது மற்ற கட்சிகள் கூட கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2016 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு 8% ஓட்டை வச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எலெக்ஷன்ல அவங்களுக்கான வாக்கு வங்கிகள் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்ல விஜய் அவர்கள் இந்த வாக்குகள் எல்லாம் பிரிச்சு போயிட்டாரா? இந்த 8% வாங்கினதே விஜய் ரசிகர்கள் போட்ட ஓட்டு தான். சரி, கரெக்டாக இந்த தேர்தல் நெருங்கும் போது மைக்கு சின்னம் சீமானுக்கு கொடுத்தாங்க நாம் தமிழருக்கு. இவர் மைக்கை கையில் எடுக்கட்டுமான்னு ஒரு பாட்டை கோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணார். ரெண்டுத்தையும் கோயின்சிடேட் பண்ணிக்கிட்டாங்க. சீமான் அவர்கள் அதை இணைச்சு பேசி தம்பி நமக்காக தான் அப்படின்லாம் சொல்லி அந்த விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளை அவங்க ஒரு 4-5% எடுத்துட்டாங்க. அது இப்போ கிடைக்க போகிறதில்ல, அதுதான் உண்மை. ஆனால் நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு அவங்க ஓயாத உழைப்பாளிகள், வருஷம் முழுக்க உழைச்சிட்டே இருப்பாங்க, தோத்தாலும் உழைச்சிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய தனித்திறன். ஸோ அதனால் இந்த முறையும் ரொம்ப ஸ்பீடாக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடியும் பிரச்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிட்டார். வழக்கம் போல் அவர் பேசுகிறத பேச போகிறாரு, ட்ரோல் பண்ணுறவங்க ட்ரோல் பண்ண போகிறாங்க. இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பிரதமரை தான் ஆயிருக்கணும். இங்கே முதலமைச்சராகலாம் செய்ய முடியாது, இந்தியாவுக்கே பிரதமரானால் தான் எல்லாம் செய்ய முடியும். ஸோ அப்படி தான் இருக்குது இந்த தேர்தல் வாக்குறுதி. பல பேர் இவர் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா, இது என்னடா வாக்குறுதி அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அப்படி தான் இருக்கும். பல விஷயங்களை 75% வருமான வரியை அந்த வரி விகிதத்தை நாங்கள் வச்சுப்போம், 25% தான் மத்திய அரசு கொடுப்போங்கிறாரு. நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கோம், கையை நீட்டி வாங்குற இடத்துல இருக்கும். இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் ஒரு தேர்தல் அறிக்கை வருது. அப்படிதான் எல்லாமே இருக்கு, நிறைய விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. அதனால அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்க பாட்டை ஓடிட்டே இருப்பாங்க, ஓட ஆரம்பிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதை பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியது. எங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டி அப்படின்றது இறுதியாயிடுச்சு. ஏன்னா இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்திருந்தா கூட பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுது. அப்படின்போது 4 முனை போட்டி அப்படின்னும் போது யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சார்? திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்கு. என்னன்னா அவங்க செஞ்ச திட்டங்கள் நேரடியாக ஒவ்வொரு வீட்லையும் பயன்பட்டு இருக்காங்க, அது ஒன்று இருக்கு. அதை தாண்டி ஒவ்வொரு ஓட்டுக்கும் எவ்வளோ கொடுக்க போறாங்கன்னு ஒன்று இருக்கு. சரி, ஒரு ஓட்டுக்குமா?
ஆமாம் கட்டாயமா அது 2 கட்சியிலையும் கொடுப்பாங்கல்ல. ம். அதில் திமுக எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு பொறுத்து தான் அவங்களுடைய வெற்றி எத்தனை சதவீதம் உயரப்போகுதுங்கிறது. எனக்கு தெரிந்த இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும், அதில் ஒன்றும் மாற்றம். சந்தேகம் இல்லை. ஆனா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறிகள் முடிவுக்கு வருமா சார்? இது அதெல்லாம் ஃபைனல் பண்ணுவாங்க. என்னைக்கே நீங்கள் final இன்டர்வியூ போடுறதுக்குள்ளே சரியாயிடும். ஓகே சார். சார் நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை உங்க கூட பேசணும். தேங்க்யூ சார். நன்றி.